அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கோல்டன் பைட்ஸ். இன்றைக்கி நாம் ஈஸி அண்ட் டேஸ்டியான ஷாஹி ஹைமா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்க்ரீடியன்ட் ஸ்க்ரீன்லேயும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், செக் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் ஃப்ரைட் ஆனியன், கொஞ்சம் கேஷ்யூ, தென் க்ரீன் சில்லிஸ் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தயிர் போட்டு நல்லா இது பிளெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நைஸாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் போட்டு இப்போது இதில் ஹீமா ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 200 கிராம்ஸ் ஹீமா எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. ஆயில் கூட நல்லா இது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பீஃப் ஹைமா தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மட்டன் ஹைமா இல்லைனா சிக்கன் ஹைமா கூட எடுத்துக்கோங்க. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஹைமாவோட. ஸோ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணியாக வரும் இந்த மாதிரி. ஸோ இந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறமா ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஷாஹி ஹீமா மசாலாவுக்கு ஹீமா வந்து ரொம்ப மெலிசாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறமா இப்போ இதில் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இது வதக்கிட்டே இருங்க. இப்போது இதில் அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி போட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இப்போ இதில் கசூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சைட் டிஷ் வந்து சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி சப்பாத்தியோட தான் சர்வ் பண்ண போகிறேன். இது சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, ஒயிட் ரைஸ்க்கு கூட சூப்பரான காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இதில் வந்து ஸ்பைசஸ் வந்து கம்மியாக இருந்தால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ஈஸியான ஷாஹி ஹீமா மசாலா ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கோல்டன் பைட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.